அப்துல்லா ரிஸ்மி அவர்களை கிராத் வகுப்பை மேடைக்கு அழைக்கின்றோம். بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم. சரித்திர புகழ் வாய்ந்த அக்குளை மண்ணிலிருந்து புலம்பெயர்ந்து இன்று லண்டன், நியூகாசல், லிவர்பூல், குளோரி ஆகிய பிரதேசங்களிலிருந்து இங்கு வந்து சமூகம் அளித்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எமது நன்றியை அறிவித்திருக்கின்றோம். பல நோக்கங்களை மையமாக கொண்டு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும் அகுர்ண யுனைடெட் ஃபவுண்டேஷன் அழைப்பை ஏற்று தூர பிரதேசங்களிலிருந்து வந்து வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எமது ஒன்றியம் சார்பாக நன்றியை தந்துகிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தருவது நண்பர் அனஸ் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். சிறுவன் ஆதில் ரிஸ்வியின் உரையை அடுத்து ஏரியோஃபின் நோக்கமும் எழுச்சியும் எவ்வாறு என்பதை சகோதரர் அனஸ் அவர்கள் தரவிருக்கின்றார்கள். Brothers and sisters of Sri Lanka, more specifically Akurana, by the mercy of Allah the Most High, a handful of brothers has set out to complete a very difficult task of improving their lives with a verse from the glorious Quran in Surah Al-Baqarah, verse 274. الذين ينفقون أموالهم بالليل والنهار سرا وعلانية فلهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. Those who in charity spend of their goods and wealth by night and by day, in secret and in public, have their reward with their Lord. On them shall be no fear, nor shall they grieve. நோக்கமும் எழுச்சியும் எவ்வாறு என்பதை சகோதரர் அனஸ் அவர்கள் தரவிருக்கின்றார்கள். நன்றி. நாங்கள் எல்லோரும் இதுல ஒன்று கூடியிருக்கிறது. எங்களுடைய கிராமம், எங்களுடைய ஊர், எங்களுடைய கிராம அபிவிருத்தி மட்டுமல்ல, நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அக்குரணை என்கின்ற ஒரு கிராமத்தை, அங்கு வாழ்பவர்களை, அங்குள்ள குழந்தைகளை எவ்வாறு பார்க்கின்றார்கள் என்கின்ற ஒரு சிந்தனை. இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. லண்டன்ல இருந்து கொண்டு நாங்கள் எங்களுடைய ஒரு வசதியான வாழ்வு, கவுன்சிலோ பள்ளியில உள்ள ஹசரத்தை கேட்டேன், இங்க யாருக்கு ஜக்காத் கொடுக்கலாம். அப்ப அவர் சொன்னார், இங்க யாருக்கும் கொடுக்கல, ஏன்னா கவுன்சில் பெனிஃபிட் கொடுக்குது. அப்ப இங்க ஒரு வசதியான வாழ்வை நாங்க எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்க உள்ள எங்களுடைய கிராமத்துல எத்தனையோ ஏழை குடும்பங்கள். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க, ஒரு சிலர் மட்டும் வசதியா இருக்கணும். அது குற்றம் இல்லை, அது அல்லாஹ்வுடைய பரக்கத். ஆனால் ஏழை குடும்பங்களுக்கு உதவி செய்கிறது யார்? அவர் செய்யட்டும் அல்லது அவர் செய்யட்டும் அல்லது அவர் செய்யட்டும் என்ற சிந்தனை கொண்டு இருக்குமா இருந்தா யாருமே செய்ய மாட்டோம். நீங்க ரோட்ல பார்த்துருப்பீங்களா, சேவ் த சில்ட்ரன் அமைப்பு. ஒரு முறை நான் ரோட்ல இருந்த நேரம், ஒரு பாதையில இருந்த நேரத்துல ஒரு சேவ் த சில்ட்ரன் அமைப்புல இருந்து
ஒரு பையன் வந்து டைரக்ட் டெபிட் ஃபார்மை தந்தான். சொன்னா 1 பவுன் நீங்க போடுங்க. 1 பவுன் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எப்படியான அந்த அவங்கள் எப்படி ஆக்களை வந்து இலகுவாக்கி பணத்தை சேர்த்து உதவி செய்யறாங்க. உதாரணத்துக்கு அப்ப 1 பவுன் போடுங்கன்னு கேட்டா அதான் நீங்க முக்கியமான விஷயம். 1 பவுன் போடுங்க. சரி. ஆகவே எங்களாலான இயன்ற உதவியை எப்படி செய்யறது, எப்படி செய்து எங்களுடைய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் எப்படி கட்டி காக்கிறது, எப்படி அவர்களை வளர்த்துகிறது ஒரு விஷயம். அடுத்தது இங்க நீங்க பாத்தீங்கன்னா எத்தனையோ மாணவர்கள், எத்தனையோ வயசு மூணாக்கள் நான் பாக்குறேன். அக்குணையில இருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார், வயசு 45-50 வயது இருக்கும். ஏன் நீங்க வந்த நீங்க தனியா இருக்கிறார் வந்து புள்ள குட்டியெல்லாம் அங்க ஏன் நீங்க வந்த நீங்க உழைச்சி பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு தனிய. அவருக்கு மூட்டு வியாதி, கால் வருத்தம், பாக்குறதுக்கு யாரும் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்டா, இப்படி ஒரு அமைப்பு ஒருத்தர் மௌத்தா போயிட்டார். என்ன நடக்கும்? 2500 பவுண்ட் வேணும் ஒருத்தர் அடக்கம் பண்றது. என்னடா கவுன்சிலுக்கு கபருக்கு காசு கொடுக்கணும், கொண்டு போறதுக்கு பள்ளிக்கு காசு கொடுக்கணும். ஒரு சில அமைப்புகள் நல்லா வேலை செய்யுது, பங்காளி பாகிஸ்தானி அமைப்புகள் நல்லா வேலை செய்யறாங்க. திடீரென்று மௌத்தா போயிடுது. எங்க இருந்து 2500 பவுண்ட் யார் எடுக்கிறது? எல்லாராலையும் முடியுமா? நிறைய கேள்விகள் இருக்கு எங்களுக்குள்ள. இதுகளுக்கான ஒரு கலந்துரையாடலை தான் நாங்கள் இன்னைக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். நாங்கள் ஒன்று கூடி கலந்து பேசி எவ்வாறு இந்த அக்குரணை எங்களுடைய யுனைடெட் ஃபவுண்டேஷனை எப்படி கட்டி வளர்க்கிறது, எவ்வாறு பல இடங்கள்ல முன்னுதாரணமா நிறைய பேர் நடந்து கொள்ளுகிறோம். குரோலில இருந்து வந்திருக்கிறோம், லெஸ்டர்ல இருக்குது அக்குரணை அமைப்புகள். எங்களால இயலுமானதை செய்து நாங்கள் அக்குரணை ஊர் தொடர்பான ஒரு சிந்தனையை உருவாக்கி எல்லாருக்கும் தானே. இப்ப ஒவ்வொரு மௌத்த பௌர்மணி யாருக்கும் சொல்லலாங்க. திடீரென்று பேசிக்கொண்டிருக்கிறோம், நாளைக்கு மௌத்து வந்தா என்ன செய்யறது? ஆனா அதை நினைக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. ஏன்? ஒரு பயம் மனதில் இருக்குத்தான். அதில் ஒரு பக்கம். அதுக்கு பிறகான வாழ்வு தொடர்பான சிந்தனை, மௌத்துக்கு பிறகு என்ன நடக்கும், அடுத்த குடும்பம் இருக்கும். திடீரென்று குடும்பம் இங்கே இருக்கும், ஒருத்தர் மௌத்தா போயிட்டார், அடுத்த என்ன? அப்ப ஒரு குழு ஒன்று இருந்தா, ஒரு ஊர் தொடர்பான ஒரு அக்கறை உள்ள ஒரு அமைப்பு இருந்தா அவையிட போய் சொல்லி இந்த விஷயங்கள் தொடர்பாக நாங்க பேசலாம். இன்னும் எங்களுடைய ஷரீஃப் இஸ்லாம் ஒரு சிறிய உரையை தொடர்ந்து நாங்க பார்ப்போம். Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. I sincerely thank the Akurana United Foundation by giving me the chance of speaking here today. சில வீடுகள்ல 5 பேர் 6 பேர் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன் என்றால், மாணவர்களுக்கான நெருக்கடி மிக கஷ்டமான நெருக்கடி. மாணவர்களுடைய பிரச்சனை எல்லாத்தையும் எப்படி தீர்க்கிறது? ஒன்று, யூனிவர்சிட்டியில இப்ப வந்து எல்லா கிளாஸும் கூட போகுது, கூடிட்டு ஏற்கனவே வெள்ளக்கார மாணவர்களே யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க எப்படி இதை சமாளிக்கிறது. மாணவர்களுக்கான உதவிகள் திடீரென்று இப்ப தனிய மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அக்குரணை பகுதியில இருந்து நிறைய ஸ்டூடெண்ட் விசாவில் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. படிக்கிற மாணவர்களுக்கான உதவிகளை எப்படி செய்யறது? இது ஒரு பெரிய திட்டம், இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்க யோசிக்கிற நேரத்துல இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை, ஒரு பெரிய திட்டம். மாணவர்களுக்கான உதவி, தனியே இருக்கிறவர்களுக்கு எப்படி உதவி செய்யறது, அவர்களுடைய தேவை என்ன? நிறைய பிரச்சனைகள் மாணவர்களுக்குள்ளே இருக்கு. அதுகளை நாங்கள் இனம் காண்றது, எங்களுடைய ஊர் மாணவர்கள் அவர்களை இனம் கண்டு அவர்களுடைய பிரச்சனை தொடர்பாக நாங்க பேசுறது. அடுத்தது முக்கியமா இளைஞர்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தணும். ஏனென்றால் இங்க ஒரு
தனித்துவமான வாழ்வு. இங்க வந்து எதுவும் செய்யலாம், எப்படியும் வாழலாம் என்ற சிந்தனையோட யார் இருக்கணுமோ பெரிய ஆபத்துல போய் விழுந்துடுவாங்க. ஒரு ஒரு இஸ்லாத்தினுடைய கொடிக்கு கீழே, ஒரு கலிமாவின் கொடிக்கு கீழே, எல்லாரும் சிந்தனையும் அங்க போகுது. ஒரு கொடிக்கு கீழே, ஒரு இஸ்லாத்தின் கொடிக்கு கீழே, ஒரு கலிமாவின் கொடிக்கு கீழே ஒரு இளைஞனை எப்படி பாதுகாக்கிறது என்ற சிந்தனை ஒவ்வொரு பெற்றாருக்கும் இருக்கு. ஊர்ல இருந்து எல்லாரும் பிள்ளைகளை அனுப்பி போட்டு அங்க யோசிச்சு கொண்டிருக்கிறாங்க. பாப்பா அம்மா பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், இங்க வேலையும் இல்லை, படிக்கிறதுக்கும் நிறைய காசு வேணும். அந்த பிள்ளைகளினுடைய வாழ்வு தொடர்பான சிந்தனை. அதுக்கு நாங்கள் யோசிச்சோம், அக்ரோன யுனைடெட் ஃபவுண்டேஷனால யோசிச்சோம், விளையாட்டு போட்டிகள் நடத்துறது. விளையாட்டு போட்டிகள் மூலமாக அந்த பிள்ளைகளினுடைய மனதில் ஒரு உற்சாகத்தை வளர்க்கிறது, தொடர்ச்சியான பயிற்சிகளை கொடுக்கிறது. இது மிக முக்கியம். ஸ்போர்ட்ஸ்ல ஒருத்தர் வந்து எவ்வளவு தூரம் கவனம் செலுத்துவாரோ அவரோட சிந்தனை நல்லா இருக்கும். சிந்தனைகளை கட்டுப்படுத்த